Hi friends, welcome to Share Auto Investment Channel. நம்ம சேனல்ல நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டா நம்ம சார்ட் கொடுக்கறது இல்ல, உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிஃப்டியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோம். ஸ்கேல்பிங் அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா சப்போர்ட்ல வாங்குறீங்க. பிரைஸ் ஆக்ஷனா இருந்தாலும் சரி, பிவோட் பாயிண்ட் எந்த ஒரு சப்போர்ட்டா இருந்தாலும் சரி, சரிங்களா? பிரைஸ் ஆக்ஷன்னா நீங்க வந்து பிரைஸ்ல வந்து எங்க சப்போர்ட் இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு நீங்க சப்போர்ட்ல பை பண்ணுவீங்க, ரெசிஸ்டன்ட்ல இது பண்ணுவீங்க, செல் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி பிவோட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பிவோட்டுக்கும் பாத்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கும், ரெசிஸ்டன்ட் இருக்கும். சப்போர்ட்ல வாங்குவீங்க, ரெசிஸ்டன்ட்ல செல் பண்ணுவீங்க. அந்த சப்போர்ட் சின்னதா இருந்தாலும் அந்த சின்ன ரெசிஸ்டன்ட்ல நீங்க வித்து தான் ஆகணும், சரிங்களா? அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜில இன்னொன்னு ஞாபகம் வச்சுங்க, 2 கேண்டில் 2 to 3 கேண்டில்ஸ் 5 மினிட்ஸ் சார்ட்ல, சரிங்களா? ஸோ அப்போ 2 to 3 கேண்டில்ஸ்னா சப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் கேண்டில், அடுத்த கேண்டில் செகண்ட் கேண்டில் ரெசிஸ்டன்ட் தொட்டா கூட நீங்க வந்து செல் பண்ணிடணும். ஈவன் ஃபர்ஸ்ட் கேண்டிலே சம்டைம்ஸ் வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல ரெசிஸ்டன்ட் வந்து தொட்டாலும் நீங்க செல் பண்ணிடணும். சப்போர்ட்ல, அதாவது சப்போர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து ரெசிஸ்டன்ட் வந்து தொட்டுருச்சு, சரிங்களா? அந்த டைம்ல நீங்க வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது. சார் வந்து செகண்ட் தேர்ட் வந்து ஹோல்ட் பண்ண சொன்னாரு அப்படிலாம் வந்து நம்ம வச்சுக்க கூடாது. சப்போர்ட்ல பை பண்ணீங்க, ரெசிஸ்டன்ட்ல விற்கிறீங்க, சரிங்களா? நல்லா லாஸ்ட் Thursday and Friday வீடியோ போட்டிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா 95% வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். நிப்டில மட்டும் ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் தப்பாச்சு, மற்றபடி பேங்க் நிப்டி, ஃபின் நிப்டில ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தப்பாச்சு. ஒரு 8 ட்ரேட் நம்ம கொடுத்துருந்தேன், 8-9 ட்ரேட் கொடுத்துருந்தேன். அதுல 2 ட்ரேட் மிஸ்டேக் ஆச்சு, மற்ற எல்லாமே வந்து ப்ராஃபிட் தான், சரிங்களா? அப்போ நீங்க கரெக்டா எல்லா ட்ரேடுக்குமே ஒரே வேல்யூ, ஓகேங்களா? ஒரே வேல்யூ, ஒரே இதை வச்சு நீங்க ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டெய்லி வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், சரிங்களா? ரொம்ப வந்து கிரீடியா இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம பிரைஸ் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து ஓபன் பண்ணிட்டு, இந்த டைம் நான் ஒரு ட்ரேட் கொடுக்கறேன்னா ஸ்ட்ரைக் ஓபன் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிப்டியோட சார்ட் ஓபன் பண்ணிக்கங்க. ஸ்ட்ரைக் ஓபன் பண்ணிட்டு நிப்டி சார்ட் ஓபன் பண்ணிட்டு நிப்டி சார்ட்ல வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் தான் நீங்க எடுக்கணும். ஸ்ட்ரைக்ல இருக்கிறத நீங்க எடுக்க கூடாது, சரிங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைக்ல வந்து நீங்க பை பண்றீங்க, செல் பண்றீங்க, பட் நீங்க எப்பவுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நிப்டி சார்ட்ல இருக்கிறதா நீங்க கன்சிடர் பண்ணணும், சரிங்களா? அதுதான் மெயின் ரூல், சரிங்களா? அப்படிதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி, ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யும், சரிங்களா? மேக்ஸிமம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸ்ட்ராட்டஜி மறுபடியும் சொல்றேன், 5 மினிட்ஸ் ஸ்டார்ட். மேக்ஸிமம் ஹோல்டு டைம் வந்து பாத்தீங்கன்னா 3 கேண்டில் தான். அதுல ஃபர்ஸ்ட் கேண்டிலே ரெசிஸ்டன்ட் தொட்டாலும் நீங்க செல் பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும் அந்த பொசிஷன், ஓகேங்களா? செகண்ட் தேர்ட் வரைக்கும் போகலாம், சம்டைம்ஸ் செகண்ட் வரைக்கும் தான் போகணும், ஓகேங்களா? அப்பவும் அந்த ரெசிஸ்டன்ட் தொட்டாலும் க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் ரூல். கரெக்டா அந்த ரூலை நீங்க மெயின்டைன் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டெய்லி நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம். நம்ம வீடியோ பார்க்கறவங்க கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நான் Thursdayல இருந்து தான் கொடுக்குறேன், புது ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? அதனால பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். ஸோ மண்டே நான் வந்து இந்த ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜில மண்டே நான் கொடுக்குற கால்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணீங்க. 10:57 AM, சரிங்களா? நிப்டி வந்து ஒரு செல் வரும், சரிங்களா? இந்த செல் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரென்த் வந்து 10 பாயிண்ட், 10 பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரென்த், ஓகேங்களா? 10 பாயிண்ட் தான். அப்போ ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நீங்க 10 பாயிண்ட் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வைக்கணும், டார்கெட் வைக்கணும். ஒரு 170 rupees ஸ்ட்ரைக் வாங்குறீங்கன்னு வைங்க, அது பாத்தீங்கன்னா 10 பாயிண்ட் நீங்க வந்து வச்சு ப்ராஃபிட் பண்ணலாம், சரிங்களா? சம்டைம்ஸ் 15 போகும், பட் நம்ம அதிகமா ஆசைப்பட வேண்டாம். எனக்கு 10 பாயிண்ட் கிடைச்சா போதும், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நீங்க வந்து ட்ரேட் பண்ண கத்துங்க. அப்புறம் வந்து நிப்டி 1:59 AM, சாரி PM, ஓகேங்களா? அந்த டைம்ல வந்து ஒரு செல்லிங்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு நிப்டில. 1:59 AM அப்போ கரெக்டா 1:59 AMல நீங்க வந்து உள்ள வரக்கூடாது. ஒரு 150 பாருங்க, 152 ஒரு 145 வேண்டாம், ஒரு 150ல இருந்து 155க்குள்ள வந்து 150ல இருந்து ஒரு 155, இல்ல 155ல இருந்து ஒரு 159, அங்க எங்க கரெக்டா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குதோ. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லோவர் லோ, லோவர் ஹைன்னு இருக்கும், பக்கத்துல இருக்கும். அந்த டைம்ல வந்து லோவர் ஹையை நீங்க செலக்ட் பண்ணக்கூடாது, லோவர் லோவை தான் செலக்ட் பண்ணணும்,
பாத்தீங்க எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா ஒரு 24,170 ருபீஸ்ல இருக்கு நிஃப்டி ஓகேங்களா. 24,150 ருபீஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்கும், 70 ருபீஸ்லயும் ஒரு சப்போர்ட் இருக்கும், 50 ருபீஸ்லயும் சப்போர்ட் இருக்கும். அப்போ லோவர் ஹை லோவர் லோ, அப்போ நீங்க 50 ருபீஸ்ல தான் நீங்க ட்ரேட் எடுக்கணும், கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். 70ல எடுத்தீங்கன்னா கீழே தொட்டுட்டு தான் போகும். நல்ல வந்து அந்த லோவர் லோனா என்ன, ஹையர் ஹைனா என்ன, ஹையர் லோனா என்ன, இதெல்லாம் வந்து நீங்க மைண்ட பிக்ஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு சொல்லியிருக்காரு இந்த டைம், அந்த டைம் ஏறும், சொல்ற மாதிரி நடக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு லாபம் நிறைய வேணும்னா கரெக்டா கொஞ்சம் கீழே வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. 10 பாயிண்ட் அதே மாதிரி வச்சுக்கோங்க ஸ்டாப் லாஸ், ஓகேங்களா. 10 பாயிண்ட் வச்சுட்டு 10 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வைங்க. 1:1 வைங்க. ஏன்னா நம்ம பண்றது ஸ்கேல்பிங், சரிங்களா. ஸ்கேல்பிங்ல சம்டைம்ஸ் ஒரு பூம் கொடுத்தோன்னா நீங்க என்ட்ரி போட்டிருப்பீங்க, அந்த இடத்துல வந்து செல் ஆகாது, அதுக்கு மேல கூட செல் ஆகும். எனக்கு அப்படி இப்படி ஆயிருக்கு எனக்கு ஃப்ரைடே, ஓகேங்களா. 10 பாயிண்ட் போட்டா 15 எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருக்கு, சரிங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு நடக்கும் மேஜிக், ஓகேங்களா. நிஃப்டியில இப்போ 2 கால் கொடுத்துருக்கேன். ஒன்னு வந்து 10:57 AM செல் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 1:59 PM ஒரு செல் கொடுத்துருக்கேன், சரிங்களா. 10:57 AM பாத்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். 1:59 PM பாத்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன், சரிங்களா. 1:59 PM நான் 15 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், சரிங்களா. சோ இது வந்து என்னோட நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் நாளைக்கு. இப்போ பேங்க் நிஃப்டியில வந்து நாளைக்கு பெருசா வந்து ஒரு மொமெண்டம் எனக்கு தெரியல, அதனால பேங்க் நிஃப்டி வேண்டாம். அடுத்ததான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்ப்போம், சரிங்களா. ஃபின் நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபின் நிஃப்டி வந்து 11:29 AM காலையில, சரிங்களா. அந்த டைம்ல வந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஓகேங்களா. 11:29 AM அந்த டைம்ல ஒரு நல்ல ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதை வந்து நீங்க யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம் நீங்க, சரிங்களா. நல்ல ஒரு கீழே போகும், ஓகேங்களா. ஒரு 2 கேண்டில் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா பார்த்து நீங்க செல் பண்ணணும், சரிங்களா. 11:29 11:25 கூட அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தொடரும். ரெசிஸ்டன்ட் அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு 100 பாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கு மேல போச்சுன்னா அங்க ஒரு 100 பாயிண்ட் கொடுங்க, அப்படி ட்ரேட் பண்ணுங்க. 100 பாயிண்ட்ஸ் மேல வச்சு ட்ரேட் பண்ணுங்க, புரியுதுங்களா. ஏன்னா கீழே நீங்க மொத்தமா 200 பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னா மேல வந்து போச்சுன்னா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, அதிகமா நீங்க வந்து என்ன சொல்றது ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். கீழே ஒரு 100 பாயிண்ட், மேல போச்சுன்னா ஒரு 100 பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி ரிஸ்கை பேலன்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க, சரிங்களா. அதுதான் நான் சொல்றேன். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் நான் கொடுக்குறேன் 11:29 AM. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ், 10 to 15 பாயிண்ட்ஸ் போகும், சரிங்களா. பட் 10 பாயிண்ட்ஸ் வைங்க, நமக்கு அது போதும். நம்ம ஏற்கனவே 10 பாயிண்ட் கொடுத்துருக்கேன், இதுல ஒரு 10 பாயிண்ட் 30 பாயிண்ட் இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா. அடுத்தது இதோட ஸ்ட்ரென்த் நான் சொல்லிட்டேன், 10ல இருந்து 15 பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். 11:29 AM செல்லிங், சரிங்களா. ஃபார் ஃபின் நிஃப்டி, இது பேங்க் நிஃப்டி கிடையாது, ஃபின் நிஃப்டிக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா. நிஃப்டி நான் சொல்லி முடிச்சிட்டேன், ஃபின் நிஃப்டிக்கான ஒரு இது நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 12:41 PM வந்து ஒரு பை இருக்கு. 12:41 PM, சரிங்களா. நோட் பண்ணிங்க இதெல்லாம், சரிங்களா. அந்த டைம்ல வந்து ஃபின் நிஃப்டி வந்து ஏறும் அப்படின்றது என்னோட இது. அங்க பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சப்போர்ட் ஜோன் பை பண்ண போறீங்களா. அப்ப சப்போர்ட் ஜோன் கிடைச்சதுன்னா நீங்க கரெக்டா ஒரு ட்ரேட் எடுங்க, சரிங்களா. நல்ல ஒரு ட்ரேடிங் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புலிஷ் மூவ்மெண்டம் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. இதோட பாயிண்ட்ஸ் வந்து 15 ஓகே, இது ஃபின் நிஃப்டி ஓகே 15 to 20 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா. 15ல இருந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க கண்டிப்பா வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. நான் கொடுக்கறது நான் வந்து பாத்தீங்கன்னா சிபில் ரிசர்ச் அட்வைசரி கிடையாது, சரிங்களா. நல்லா நோட் பண்ணீங்க. நான் வந்து கேன் பிளஸ் அஸ்ட்ராலஜி பேசிஸ்ல தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி நான் கொடுக்குறேன், சரிங்களா. உங்களுக்கு பிடிச்சிருந்தது ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சரிங்களா. குரூப்ல ஷேர் பண்ணுங்க, சோசியல் மீடியா இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. பிடிச்சதுன்னா கண்டிப்பா பண்ணுங்க, எனக்கு இது ஒரு ஹெல்ப்பா நினைச்சிட்டு பண்ணுங்க, சரிங்களா. கண்டிப்பா இது வந்து நாளைக்கு வந்து 4 கால்ஸ் கொடுத்துருக்கேன், சரிங்களா. இந்த 4 கால்ஸும் வந்து டார்கெட் ஹிட் ஆகும், கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.